நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் பாஜக பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒருவன் தப்பு செய்தால் அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் முஸ்லிம்களின் வீடுகள் புல்டோசர் மூலமாக இடிக்கப்படுவதும், முஸ்லிம்களுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் குறிவைத்து முடக்கப்படுவதும், கல்வி நிறுவனங்கள் குறிவைத்து முடக்கப்படுவதும், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள் உட்பட கபர்ஸ்தான் என்று சொல்லப்படுகிற இறந்தவர்களை அடக்கம் செய்கிற அந்த மையவாடி உட்பட அனைத்தும் குறிவைத்து பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முடக்கப்பட்டு வருவதை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். பல வருடங்களாக பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒரு மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் முஸ்லிம் விரோத போக்கு அந்த மாநிலத்தில் நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பாஜக ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபடுவதும், அரசு முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளிலே அடக்குமுறைகளிலே ஈடுபடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில வருடங்களாகவே ஊபி மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து இன்று வரை பல அடக்குமுறைகளை, பல நெருக்கடிகளை, பல பிரச்சனைகளை ஊபி மாநிலத்தில் வாழுகிற பல முஸ்லிம்கள் சந்தித்து வருகிறார்கள். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கூட ஊபி மாநிலம் காசியாபாத் என்ற நகரத்தைச் சேர்ந்த முகமது ஜுனைது என்ற ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அவருடைய ஆதார், அவருடைய ஐடி ப்ரூஃப் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அவரின் உறவினர்கள், குடும்பத்தார்கள் உட்பட சிலரை கடுமையாக விசாரித்து அவரை சிறையில் அடைத்தார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். கைது செய்யப்பட்டார் என்று நாம் கேள்விப்பட்டோம். எதற்காகன்னு சொன்னால், கடந்த சில நாட்களாக நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு எதிராக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வேலையில்லாத இந்திய இளைஞர்களுக்கு மத்திய அரசு வேலை தர வேண்டும் என்று வலியுறுத்தி நீட்டு முறைகேட்டுக்கு எதிராக, வேலையின்மைக்கு எதிராக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகிற அந்த சிஜேபி என்ற கட்சியின் சார்பாக, அந்த அமைப்பின் சார்பாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் வெற்றியடைந்தது. அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அறிந்த ஒரு செய்தி. ஆனால் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த மாணவர்கள் எத்தனை நாட்கள் போராட்டம் நடத்தினார்களோ, டெல்லி ஜந்தர் மந்திர் என்ற பகுதியில், அந்த ஜந்தர் மந்திர் பகுதியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள், மாணவிகளுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தண்ணீர் ஒருவர் கொடுத்திருக்கிறார், உணவு கொடுத்திருக்கிறார். அப்போ போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள், குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு உணவும் தண்ணீரும் விநியோகம் செய்திருக்கிறார் ஒரு முஸ்லீம். அந்த ஊபி மாநிலத்தைச் சேர்ந்த காசியாபாத் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜுனைது என்ற ஒரு முஸ்லீம். அவர் யார் என்று அடையாளம் கண்டு அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார். இது அவர் செஞ்ச ஒரு குற்றம். இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி சமூக வலைத்தளத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக போய் கொண்டிருக்கிறது. அவர் எதற்கு ஆதரவாக, எந்த மாணவர்கள், மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபடுகிற அந்த மாணவ பிள்ளைகளுக்காக அவர்களின் மீது உள்ள பாசத்தின் காரணமாகவும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் உதவி செய்தார். ஆனால் சிஜேபி அவரை கண்டுகொள்ளவே இல்லை என்று அவர் மனம் வேதனைப்பட்டு அவர் மனம் உருகி பேசிய அந்த காணொளியும் இணையதளத்திலே, சமூக வலைத்தளத்திலே வந்தது. யாருக்காக உதவி செய்தாரோ, எந்த போராட்டக்காரர்களுக்காக உணவு கொடுத்தாரோ, தண்ணீர் கொடுத்தாரோ, அந்த போராட்டக்காரர்கள் யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை.
அவர் கைது செய்யப்பட்டார். நாம் அதை கண்டித்தோம். முஸ்லிம்கள் கண்டித்தார்கள், பொதுவாக இருக்கக்கூடிய சிலர் கண்டித்தார்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இது மாதிரியான அடக்குமுறைகளை சில முஸ்லிம்கள் சந்தித்து வருகிறார்கள். முஸ்லிம்களை தான் அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு பார்த்தா முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களில் குறி வச்சாங்க, முஸ்லிம்களுடைய வீடுகள் வணிக நிறுவனங்களில் குறி வச்சாங்க. இன்னைக்கு கல்வி நிறுவனங்களும் குறி வைக்கப்படுது. சில தினங்களுக்கு முன்பு பாஜக ஆளுகிற ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்ட ஒரு யூனிவர்சிட்டி எப்படி அந்த அரசின் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை சில தினங்களுக்கு முன்பு நாம் பேசியிருந்தோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஊபியில் இருக்கக்கூடிய ஊபி ராம்பூர் பகுதி ஜவஹர் நகர் என்ற பகுதியில் ஒரு மிக பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருக்கிறது. முகமது அலி ஜவஹர் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற முகமது அலி ஜவஹர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் கடந்த 2006ஆம் ஆண்டு நிறுவப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஒரு கல்லூரி முகமது அலி ஜவஹர் கல்லூரி என்ற பெயரில் ஒரு கல்லூரி நிறுவப்பட்டு 2006ஆம் ஆண்டு நிறுவப்படுது. 2012ஆம் ஆண்டு இந்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி என்ற ஒரு அங்கீகாரம் தரப்படுகிறது. யூனிவர்சிட்டி அந்தஸ்து அடையுது. அந்த யுஜிசி என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழக மானிய குழு அதன் மூலமாக பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை அடைந்து பல்கலைக்கழகம் 2006 உருவாக்கப்பட்டு நிறுவப்பட்டு 2012 பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. இதில் என்னென்ன படிப்புகள் இருக்குது? இன்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற பிஇ, பிடெக், பிஏ, எல்எல்பி, வேற மருந்தியல் என்று சொல்லப்படுகிற பிஃபார்ம் போன்ற படிப்புகள் எல்லாம் இந்த கல்லூரியில் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. கணினி அறிவியல் என்று சொல்லப்படுகிற பிசிஏ படிப்பும் இதில் இருக்கிறது. இதில் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பல்கலைக்கழக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களெல்லாம் இந்த படிப்பை படித்து வருகிறார்கள் சில வருடங்களாக. இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது முகமது அலி ஜவஹர் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தான் இந்த கல்லூரி இயங்கி வருகிறது. கல்லூரி எதற்காக ஆரம்பிக்கப்படுது, ஒரு பள்ளிக்கூடம் எதற்காக ஆரம்பிக்கப்படுது, உருவாக்கப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுமக்களுக்கு, நம் நாட்டு மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு கல்லூரியோ ஒரு பள்ளிக்கூடமோ உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், அது எந்த ஏரியாவில் உருவாக்கப்படுதோ அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகளுக்கு கல்வியை தர வேண்டும், உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கல்லூரிகள் உருவாக்கப்படுது. சிறுவர் சிறுமிகளுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பள்ளிக்கூடங்கள் நிறுவப்படுகிறது. அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. வியாபார நோக்கம் என்று பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அடிப்படை மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது உருவாக்கப்படுது. இன்னைக்கு ஊபி மாநிலம், பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் கல்வியில் பின்தங்கியவர்கள் நிறைய பேர். கல்வியில் அதிகமாக பின்தங்கியவர்கள் யாருன்னு பார்த்தா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அடுத்து ஊபி மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க. அவங்கள கல்வி ரீதியாக முன்னேற்ற வேண்டும், அவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இந்த ட்ரஸ்டுடைய தலைவராக ஆசம் கான் என்று சொல்பவர் இருக்கிறார். அந்த ஆசம் கான் யாரு? அவர் பாஜகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஆசம் கான். அவர் தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருக்கார். அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த கல்லூரி, இந்த பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவர் மீது உள்ள காழ்ப்புணர்வு அல்லது முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்வு, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மீது உள்ள காழ்ப்புணர்வு, முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்வு, அந்த காழ்ப்புணர்வு இவங்களை ஆளுகிற பாஜக அரசை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னால், ஒரு கல்லூரியே நடத்தப்படக்கூடாது. கல்லூரின்றது என்ன? மக்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய இடம். ஒரு சாதாரணமாக ஒரு ஊரில் ஒரு கல்லூரி உருவாக்கப்பட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் பல்கலைக்கழகம்ங்கிற அந்தஸ்தை பெறுதுன்னு சொன்னால், அப்போ அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்துருக்கும், மக்களுக்கு கல்வியை கொடுத்துருக்கும்னு இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு கல்லூரியை முடக்கி அதை இடிக்கிற அளவுக்கு இவர்களுடைய அந்த முஸ்லிம் விரோத போக்கு இவர்களை ஒரு கல்லூரியவே இடிக்கிற அளவுக்கு தள்ளி இருக்கு. அப்போ அவர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியா,
அல்லது முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியா? முஸ்லிம்களுடைய பெயரில் எந்த கல்வி நிறுவனமும் இருக்கக்கூடாது, அந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்தில் முஸ்லிம் பெயரில் எந்த கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் இருக்கக்கூடாது என்று திட்டமிடுகிறார்களா என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த ராம்பூர் வளர்ச்சி ஆணையம் அரசுக்கு உட்பட்ட அரசு துறைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ராம்பூர் வளர்ச்சி ஆணையம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்குது. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 40 கட்டிடங்களில் 40 பில்டிங் இருக்கிறது, 40 கட்டிடங்கள் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள. அதில் 38 கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டது. விதிமுறை மீறி அனுமதி இல்லாமல் 38 கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 40 கட்டடம் இருக்குது, அதில் 38 கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லி அதை இடிக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உடனே அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் சார்பாக, கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. நீதிமன்றம் இடிக்கக்கூடாது என்று இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அவங்க அந்த ஜவஹர் நகர் பகுதி, ராம்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஜவஹர் நகர் பகுதி எந்த நீதிமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு அந்த நீதிமன்றம் இன்னைக்கு அதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இதுக்கிடையில் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எப்படி டெல்லி ஜந்தர் மந்திரில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடினாங்களோ அதே மாதிரி இந்த முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில் உள்ள எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறது. முக்கியமான வழிபாட்டு தலங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தலம் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. அது உண்மையிலே தெரிஞ்சால் கூட அதில் கை வைக்க முடியுமா? அல்லது இந்த பல்கலைக்கழகம் முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழகமாக இல்லாமல் வேறு பெயரில், ஒரு இந்துவின் பெயரில் இந்த பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது இதை உருவாக்கியவர்கள் முஸ்லீம்கள் அல்லாத வேற யாராவது வேறு மதத்துக்காரங்க உருவாக்கியிருந்தால் இதை முடக்க முடியுமா? நிறுவனத்தை இடிக்க முடியுமா? முடியாது. அப்போ முஸ்லீம்களுங்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. அப்போ இதை இடித்தா என்ன ஆகும், அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை என்ன, இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல், எதை பற்றியுமே கவலை இல்லாமல் 38 பில்டிங்கை இடிச்சே ஆகணும்னு சொல்லி ராம்பூர் வளர்ச்சி ஆணையம் என்ற அந்த நிர்வாகம் இந்த நோட்டீஸை கொடுத்துருக்கு. நீதிமன்றம் இதை புரிஞ்சுக்கிட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. அப்போ இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக முறைப்படி பார்த்தால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உதவி செய்ய வேண்டிய அரசு, ஆதரவாக இருக்க வேண்டிய அரசே அதை முடக்குவதற்கும் இடிப்பதற்கும் தயாராகுது. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன? அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக ஒரு புகாரை சொல்கிறாங்க. இன்னைக்கு எத்தனோ இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுது. ஆனால் ஒரு சில ஆக்கிரமிப்புகள் அகற்றவே முடியாது, நீதிமன்றம் நினைச்சா கூட. முக்கியமான இடங்களா வழிபாட்டு தலங்களாக இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட கல்வி நிறுவனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கல்வி இல்லாத சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியாது. கல்வி இல்லாத சமூகம் பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்று வரை இந்தியா வளர்ச்சியில் பின்தங்கி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் என்ன? கல்வியில் பின்தங்கிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். என்றைக்கு ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னால், கல்வியில் அந்த நாட்டில் உள்ள குடிமக்களில் 90% பேர் கல்வி கற்றவர்களாக இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறும் என்ற உண்மையை பல நாடுகள் நமக்கு ஆதாரமாக காட்டி கொண்டு இருக்கிறது. இந்த முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழக இடிப்புக்கு எதிராக நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். அந்த முகமது அலி ஜவஹர் பல்கலைக்கழக கல்லூரிக்கு ஆதரவாக அது இடிக்கப்படுவதற்கு எதிராக நாம் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதற்காக அந்த இடிப்புக்கு நடவடிக்கைக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு நாம் நம்முடைய ஆதரவை தெரிவிப்பதோடு, இந்த போராட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும். அது இடிக்கப்படாமல் இருப்பதற்கு சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உதவி செய்வானாக. நாமும் நம்முடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பல்கலைக்கழகம் இடிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் நம்முடைய குரலை வலுவாக
குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.